வணக்கம். இது மன்சி சேனல் பரிமள செல்வி. ஷேக் ஹசீனா இவங்கள பற்றியும் மிகப்பெரிய பதற்றத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வங்கதேசத்தை பற்றியும் தான் இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நாமளும் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். இது வரைக்கும் நம்முடைய மன்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மாதரே 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 மாதரே. நம்முடைய அண்டை நாடான வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் தான் இந்த ஷேக் ஹசீனா. இவர்களுடைய 15 ஆண்டு கால இந்த பிரதமர் ஆட்சி அப்படிங்கிறது முடிவுக்கு இன்னைக்கு அவங்க நாட்டை விட்டே வெளியேறி இருக்காங்க. பெண் தலைமைத்துவத்தினுடைய தேவை இன்னைக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு உலக நாடுகள் எல்லாத்துலேயும் உணரப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் தலைவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு வெளியேறி இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே ஒரு பெண்கிற முறையில் எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மிகப்பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவங்க தான் இந்த ஷேக் ஹசீனாங்கக்கூடிய இந்த பெண்மணி. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாடு மிகவும் வளர்ச்சியான ஒரு நிலையை அடைந்ததாக சொல்லப்படுது. அப்படி உச்சத்தில் இருந்த அந்த ஷேக் ஹசீனா எப்படி இவ்வளோ ஒரு பின்னடைவை சந்திச்சாங்க, அவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பும் உண்டாகி இருக்குது. அந்த வங்கதேசத்தில் இவர்களுடைய ஆட்சியை எதிர்த்து நாட்டுக்குள்ளாடி உள்நாட்டு கிளர்ச்சி உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. இப்போ 2-3 நாட்களாகவே மிகப்பெரிய வன்முறையும் அங்கே வெடித்து கொண்டு இருக்கிறது. மாணவர்களுடைய போராட்டம் வன்முறையில் போய் முடிந்திருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்குது. நாட்டை விட்டே அவங்க ஒழிச்சு ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத ஆய்வு செய்து பார்க்கணும். முஸ்லீம்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க இந்த வங்கதேசத்தில். இது இந்த நாடு உலக நாடுகளில் ஏழை நாடுகள், மிகவும் ஏழைகள் வாழக்கூடிய நாடுகளில் ஒரு நாடாக இந்த நாடு இருந்திருக்குது. ஆனால் 2009ஆம் ஆண்டு இந்த ஷேக் ஹசீனா பிரதமராக பதவி ஏற்ற பிறகு அப்படி இல்லை, நாடு பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப முன்னேற்றம் கண்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 10 ஆண்டுகளில், அதாவது இவர்கள் ஆட்சி பொறுப்பில் வந்த பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் தனிநபர் வருமானம் 3 மடங்காக உயர்ந்திருக்கிறதாம். அதுவும் 20 ஆண்டுகளில் 2 கோடி பேர் வறுமையின் பிடியில் இருந்து வெளியேறி இருக்கிறதாக உலக வங்கி சொல்லியிருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், அங்கே இந்த ஆடை தயாரிப்பு வேலை அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆயத்த ஆடை தயாரிப்பில் இது முன்னணியில் இருக்குது இந்த நாடு. அதனால இந்த பொருளாதார வளர்ச்சி அதிகமாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இவங்களுடைய இந்த ஆட்சி காலத்தில் பல கட்டமைப்பு வசதிகளையும் உருவாக்கியிருக்காங்க. மொத்தத்தில் வங்கதேசத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருந்திருக்குது. அதை இல்லைன்னு யாராலும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வங்கதேசத்தில் அப்போ ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு இவர்களுக்கு கிளம்பியது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சுமார் 16.5 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த வங்கதேசத்தில் 3 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காங்களாம். அங்கே வேலை இல்லாமை அல்லது வேலையின்மை தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த ஆடை தயாரிப்பு, ஆயத்த ஆடை தயாரிப்பில் 45 லட்சம் மக்கள் வேலை பார்க்குறாங்களாம். அதில் பெரும்பாலானோர் யாருன்னு பார்த்தா பெண்கள். ஆனால் இந்த குறைவாக படித்தவர்களுக்கு வேலை இருக்குது. ஆனால் பல்கலைக்கழகங்களில் படிப்பு முடித்து பட்டங்கள் பெற்று கல்லூரியிலிருந்து வெளியில் வரக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்கள் படித்த படிப்பிற்கான வேலை இல்லை. அதாவது அரசு துறை சார்ந்த வேலைகள் எல்லாம் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அதனால இந்த இளைஞர்கள் விரக்தி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிலும் அந்த விரக்தி மாணவர்களுக்கு இடையில அதிகமானதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அரசு வேலைகள் எல்லாம் 30% இடஒதுக்கீடு யாருக்கு இந்த அரசு கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த வங்கதேசத்தினுடைய விடுதலை போரில் பங்கேற்று உயிரிழந்த படை வீரர்களுடைய உறவினர்கள், அதாவது அவர்களுடைய வாரிசுகளுக்கு அந்த வேலைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கணிசமான அளவு வேலை 30% லேசானது இல்லை இல்லையா, வேலை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
அப்போ சாதாரண இளைஞர்களுக்கு வந்து வேலையின்மை அதிகரித்துக்கிட்டே இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அவர்களுடைய வேலைக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இந்த அரசு கொடுக்கவில்லை, அதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், அந்த அரசு துறைகளில் வந்து அதிகமாக வேலைக்கு சேர்பவர்கள் யாருன்னு பார்த்தா இந்த ஷேக் ஹசீனா அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக பலன் பெறுகிறாங்க, பொருளாதார வளர்ச்சியையும் அவங்க தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஜனநாயக முறைப்படி இந்த ஆட்சி நடைபெறவே இல்லை, ஷேக் ஹசீனா வந்து ஜனநாயகத்தை கடைபிடிக்கவே இல்லை, நேர்மையான முறையில் தேர்தல் நடக்கல அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க. அதே போல அவருடைய ஆட்சியில மனித உரிமைகள் காக்கப்படவே இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக அவர் மீது வைக்கப்படுகிறது. அரசியல் எதிரிகள் மற்றும் ஊடகங்களை வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறாரு, அவங்க சொல்றது எதையுமே காதுல கேட்கறது இல்லை, உள்வாங்கிறது இல்லை அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. அதே போல சில மாதங்களுக்கு முன்னாடியே அவரை பதவி விலக கோரி கடுமையான எதிர்ப்பு குரல் வந்த பிறகும் அது எதுக்குமே அவர் செவி சாய்க்கல. அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி போலவே தான் நடந்துகிட்டாரு. அவர்கள் எல்லாம் அந்த எதிர்ப்பு குரலை வந்து அவர் வந்து எப்படி பார்த்தாரு அப்படின்னு சொன்னா, பயங்கரவாத செயல்களாக தான் பார்த்தாரு. எதிர்ப்பு குரல் கொடுத்தவர்களெல்லாம் பயங்கரவாதிகள்னு சொன்னார். அதாவது ரசாக்கஸ் அப்படின்னா வங்கதேசத்திற்கு எதிராக பாகிஸ்தானுடன் கூட்டு சேர்ந்து வேலை செய்கிறவங்கள வந்து அப்படி சொல்லுவாங்களாம், ரசாக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மாணவர் போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாரையும் அவர் அப்படி ரசாக்கஸ்ங்கக்கூடிய வார்த்தையால் சொல்லி அவர்களை கொச்சைப்படுத்தினார், மிகவும் இழிவுபடுத்தி பேசினார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அவருடைய மொழிப்படி அந்த பயங்கரவாதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், அதுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையினரிடம் கேட்டதாகவும், சமீபத்திய போராட்டங்களை எல்லாம் அப்படி காவல்துறை வந்து ரொம்ப கண்டிப்புடன் அந்த போராட்டங்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கியதாகவும், அது மாணவர்கள் மத்தியில் அந்த கோபத்தை அதிகரித்திருக்கிறது, இந்த ஷேக் ஹசீனா மீது அதிகப்படியான கோபத்தை உருவாக்கி இருக்குது. அதனால தான் இப்போ அவர்களுடைய போராட்டம் வந்து பதவி விலகணும், ராஜினாமா பண்ணணும் கூடிய ஒற்றை கோரிக்கை, முதல் கோரிக்கை அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ அங்கேருந்து ராஜினாமா செய்துட்டு தப்பி வெளியேறி இருக்காங்க நாட்டை விட்டு. அப்போது இதுலேருந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு பாடம் கிடைக்கிறது. என்ன பாடம் அப்படின்னா, அது ஆண் தலைவர்களாக இருந்தாலும் சரி, பெண் தலைவர்களாக இருந்தாலும் சரி, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து அதுலேயும் நாட்டை ஆள்பவர்கள் இந்த வேலையின்மையை வந்து ரொம்ப நிசாரமாக, ரொம்ப சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துடக்கூடாது. வேலையில்லா திண்டாட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதற்கு தீர்வு காணப்படவில்லை என்றால், அதற்கான தீர்வு எட்டப்படலை அப்படின்னு சொன்னால், அதை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகும். போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, வறுமை, அந்த வேலை இல்லாத இளைஞர்களுடைய நிலைமை எது நம்ம யோசித்து பார்ப்போமே. அவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அவர்கள் லைஃப்பில் எப்படி செட்டில் ஆக முடியும், அவர்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு என்ன உத்தரவாதம் இருக்குது, அவங்க எதை நம்பி அடுத்த கட்டத்தில் இறங்க முடியும், ஒரு தொழில் செய்யவோ எதுக்குமே அவங்களுக்கு கையில் காசு வேணும் இல்லையா. அப்போ அவர்கள் வந்து அவர்களுடைய சக்தி, படைப்பாற்றல் இது எல்லாமே வீணடிக்கப்படுகிறது, விரயமாக்கப்படுகிறது. அவர்கள் எந்த ஒரு சமூக விரோத செயலெல்லாம் எளிதாக அவங்க இறங்கிடுவாங்க. யார் ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட ரூபாய் வாங்கிட்டு எது வேணாலும் செய்வாங்க. இங்கே அப்படி ரூபாய் வாங்கிட்டு செய்தாங்கன்னு நம்ம சொல்ல வரல. வேலையில்லா திண்டாட்டம் நம்ம வந்து தலைவர்கள் வந்து அதை கண்டுகொள்ளாமல் இருந்து விடவே கூடாது. நாட்டின் அந்த பட்ஜெட்லேயே முதல் பங்கு, முக்கிய பங்கு எதற்காக ஒதுக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், வேலையில்லா திண்டாட்டத்தை சரி செய்வதற்கு தான் ஒதுக்கப்படணும். ஏன்னா நாட்டினுடைய எதிர்காலமே இளைஞர்கள் செழுமை மிக்கவர்களாக ஆற்றலோடும் சக்தியோடும் வலிமையோடும் இருந்தால்தான் ஒரு நாடு வந்து எதிர்காலத்தில் நல்ல ஒரு செழுமை பெற்ற ஒரு நாடாக அல்லது வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக மாற முடியும். அதே போல் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ போராட்டத்தில் ஈடுபடுறவங்க எதுக்காக போராடுவாங்க, அவர்களுடைய ஏதாவது ஒரு தேவையை வலியுறுத்தி தான் போராடுவாங்க.
அவர்களுடைய உணர்வுகளை வந்து எக்காரணத்தை கொண்டும் கொச்சப்படுத்தக்கூடாது. அவர்களுடைய இடத்திலேயே இருந்து நம்ம யோசித்து பார்க்கணும். தலைவர்கள் அப்படிதான் யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்தா தான் அதற்குரிய தீர்வுகளை அவர்கள் கண்டுகொள்ள முடியும். அதே போல் அவங்க வேற வேலையெல்லாம் போராடிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அப்படி போராடுறவங்களுடைய அந்த குரல் அதற்கு செவி சாய்க்கணும். அவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது, இதெல்லாம் பண்ணும்போது அவர்களுக்கு மனசில் என்ன உண்டாகும் அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல, என்னுடைய பிரதமர் என்னுடைய பிரச்சனையை கூர்ந்து கவனிக்கிறார், இந்த மாணவ சமுதாயத்தினுடைய பிரச்சனையை அவர் கவனிக்கிறார், கேட்கிறார், நிச்சயமா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உண்டாகும். அதே போல எதிர்ப்பு குரல்கள் அது வந்து அதற்கு செவி சாய்க்கணும். அவங்க எதிர்ப்பு குரல் கொடுக்குறவங்களெல்லாம் எதிரிகளாக பார்க்கக்கூடாது. எதிர்கட்சியில் உள்ளவர்களையும் சரி, தனக்கு வாக்களிக்காதவர்களையும் சரி, தன்னுடைய மக்களாக பார்க்கக்கூடிய ஒரு மன முதிர்ச்சி, மனப்பக்குவம் நாட்டை ஆள்பவர்களிடம் கட்டாயம் இருக்கணும். இந்த ஓர வஞ்சனை காட்டுறது, தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது தன்னை ஆதரிப்பவர்களுக்கு எல்லா சலுகைகளையும் வாரி வாரி கொடுக்கிறது, மற்றவர்களை வந்து காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறது, இப்படிப்பட்ட வேலைகளை நாட்டை ஆள்பவர்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது வந்து மக்கள் மத்தியில் நல்லெண்ணத்தை உருவாக்கவே செய்யாது. அதே போல குறிப்பாக நலிவுற்ற மக்கள் யாரெல்லாம் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்கள் மீது அதிக அக்கறையும் அதிக கரிசனையும் அதிக கவனமும் கொண்ட தலைவர்களாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சர்வாதிகார போக்கு இருந்ததுன்னா அதை முழுமையாக அகற்றிவிட்டு ஜனநாயகத்தன்மையோடு ஜனநாயக போக்கோடு ஆட்களுடன் உறவு கொள்வதிலும் சரி, மக்களை நடத்துவதிலும் சரி, ஆட்சியை அமைப்பதிலும் சரி, ஆட்சி நடத்துவதிலும் சரி, ஒரு ஜனநாயகத்தன்மை ஜனநாயக போக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக அவர்கள் நல்ல தலைவர்களாக, மக்கள் மீண்டும் மீண்டும் வரவேற்கத்தக்க முறையில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைமைத்துவம் நம்முடைய நாடுகளிலும் இந்த உலகத்திலும் உருவாக எல்லாருமே இணைந்து உழைப்போம். தேடும் விடியல் தூரமாயில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி. நன்றி.